கண்டிப்பாக மஞ்சுளா, 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக 6 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 5:40 மணிக்கு இங்கு இருக்கக்கூடிய, அதாவது போலிங் ஆபீசர்ஸ் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளிலே அதிகாரிகள் இருப்பார்கள். அதே போன்று ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு முகவர்கள் முன்னிலையிலே இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. அதைத்தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குப்பதிவு இன்றைக்கு தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்ததாக முதலமைச்சர் தேர்வுக்கான இந்த வாக்குப்பதிவு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி இன்று மாலை 6 மணிக்கு நிறைவடைகிறது. அதற்கு முன்பாக வாக்குப்பதிவு இயந்திரம், அதாவது தங்களுடைய வாக்குகளை யாருக்கு செலுத்துகிறோம் என்பதை அறிவதற்காக இங்கு பணியாற்றக்கூடிய முகவர்கள், அதே போல அந்த அரசியல் கட்சி சார்ந்த முகவர்கள், இங்கு பணியாற்றக்கூடிய இந்த பூத் லெவலில் இருக்கக்கூடிய போலிங் ஆபீசர், அதே போன்று 3 நிலைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்பாக அந்த வாக்குப்பதிவானது 50 வாக்குகள் செலுத்துவார்கள். அதாவது அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு மாதிரியாக இந்த வாக்குப்பதிவானது நடைபெறும். நடைபெற்ற பிறகு, அதாவது தாங்கள் அழுத்திய வாக்குப்பதிவு சரியான முறையில் சரியான சின்னத்தில் விழுந்திருக்கிறதா என்பதை அறிவதற்காகத்தான் இந்த வாக்குப்பதிவு என்பது, மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெறும். அதனைத்தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தியாகராய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய 191, 192, 193, 194 ஆகிய 4 பூத்துக்களில் அந்த இவிஎம் வாக்குப்பதிவு செய்யப்படக்கூடிய அந்த இயந்திரத்திலே அதிகாரிகள் தற்போது மாதிரி வாக்குப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். முகவர்கள் முன்னிலையில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முகவர்கள் முன்பாக அந்த முகவர்களும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்திலே தங்களுடைய சின்னத்திலே அழுத்துகிற பொழுது சரியான முறையிலே அந்த வாக்குப்பதிவு செய்யப்படுகிறதா, வாக்குப்பதிவு இயங்குகிறதா என்பதை பார்ப்பார்கள். இந்த அலுவலர்கள் 3 அலுவலர்கள், அதே போன்று ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்த முகவர்கள் இருப்பார்கள். குறிப்பிட்ட சின்னத்திற்கு பட்டனை அழுத்தினால் அதற்கான சின்னத்தில் விழுகிறதா என்பதையும் பார்ப்பார்கள். அதே போன்று விவிபேட் இயந்திரத்தில் அது முறையாக உறுதிப்படுத்தப்படுகிறதா என்பதை பார்ப்பார்கள். ஏறக்குறைய 50 வாக்குகள் இது மாதிரி வாக்குகளாக அந்த வாக்குப்பதிவு செய்யப்படும். அதன் பின்னர் 7 மணிக்கு சரியாக வாக்காளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கான அந்த ஆவணங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்களை கொண்டு வருகிற பொழுது அந்த வாக்காளர்கள் முறையாக வாக்குப்பதிவு செய்வதற்காக அனுமதிக்கப்படுவார்கள். வாக்குப்பதிவு செய்ய வரக்கூடிய வாக்காளர்களுக்கு ஏற்கனவே 12 ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலே வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது வாக்காளர் பட்டியல் தங்களுடைய பெயர் இருப்பதை ஒவ்வொருவரும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று தேர்தல் ஆணையத்தின் மூலமாக, அதாவது இணைய பக்கம் மூலமாக தங்களுடைய வாக்குச்சாவடிகளை அறிவதற்கான அந்த ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. வாக்காளருடைய அடையாள அட்டை, தேர்தல் ஆணையத்தால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அடையாள அட்டை ஒன்றை அவர்கள் கொண்டு வர வேண்டும். வாக்குச்சாவடிகளுக்கு உள்ளே செல்போன் அனுமதிக்கப்பட மாட்டாது. குறிப்பாக செல்போன் வைப்பதற்காக இங்கு ஒரு பவுச் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பவுச்சிலே செல்போனை வைத்துவிட்டு வாக்காளர்கள் உள்ளே வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி அலுவலர் 1 அதே போன்று அந்த இடத்திலே தங்களுடைய அடையாள அட்டை ஆவணத்தை காண்பிக்க வேண்டும். அதாவது பெயர், வாக்காளருடைய அடையாள அட்டை, அதே போன்று வாக்குச்சாவடி அலுவலர் 2 இருக்கக்கூடிய அந்த பகுதியில், அதாவது அந்த படிவத்தில் அவர் கையெழுத்திட்ட பின்னர் இடது விரலில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலிலே மை வைக்கப்படும். அதன் பிறகு வாக்குச்சாவடி அலுவலர் 2 மற்றும் பெற்றுக்கொண்டக்கூடிய அந்த ரசீதை பெற்றுக்கொண்டு வாக்குச்சாவடி அலுவலர் 3வது இடம் அவர்கள் வழங்க வேண்டும். வழங்கிய பிறகு வாக்கு அளிக்கக்கூடிய அந்த இயந்திரத்திற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு அவருடைய தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இந்த காலை 7 மணிக்கு தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த 234 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடையினுடைய வெப்பம் அதிகமாக இருக்கிறது. அதனால் காலையிலும் மாலையிலும் அதிக வாக்காளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனநாயகத்தினுடைய கடமையை ஆற்றுவதற்காக இந்த சட்டமன்ற தேர்தல் என்றது வருவது வழக்கமானது. அதன் அடிப்படையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய தொகுதிக்கு யார் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாக வேண்டும் என்பதை குறிப்பாக இங்கு வரக்கூடிய வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அடிப்படையில், அந்த வாக்குகளுடைய வித்தியாசத்தினுடைய அடிப்படையில் யார் அதிகமான வாக்குகள் பெறுகிறார்களோ அவர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் 5599 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 4023 தகுதியுள்ள வேட்பாளர்கள்
தமிழகம் முழுவதும் தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக 3,579 ஆண் வேட்பாளர்களும், அதாவது 443 பெண் வேட்பாளர்களும் 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் என இருக்கிறார்கள். குறிப்பாக 75,064 வாக்குச்சாவடிகள் தமிழகம் முழுவதுமே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவானது காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெறவிருக்கிறது. வாக்குச்சாவடிகளிலே ஏறக்குறைய 3,40,000 அரசு பணியாளர்கள் பாதுகாப்பு, அதாவது இந்த பணிகளில் ஈடுபடுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 85 வயதை கடந்த அந்த முதியவர்களுக்கு, அதாவது வாக்குப்பதிவு தபால் வாக்குகள் அளிப்பதற்காக வீடு வீடாக சென்று வாக்குகள் பெறுவதற்காக தேர்தல் ஆணையம் முன்னெடுக்கப்பட்டு அதற்கான வாக்குகள் பெறப்பட்டிருக்கிறது. அதே போன்று 1,20,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்கு செலுத்துவதற்காகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய அதே போல இந்த அரசு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் என இவர்கள் அனைவருமே தபால் வாக்கு ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்ட மையங்களில் தபால் வாக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அது மூடி முத்திரையிடப்பட்ட கவரிலே அனுமதிக்கப்படும். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை செய்யப்படுகிற போது அது முறையாக எந்தெந்த மையங்களுக்கு எந்தெந்த வாக்குகள் செல்லுகிறது என்பதை பிரித்து அனுப்பப்படும். தற்போது தமிழகத்துடைய சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த வாக்குப்பதிவு செய்வதற்கு 7 மணிக்கு தொடங்க இருக்கிற இந்த சூழலிலே மாதிரி வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக இன்றைக்கு முகவர்கள் மத்தியிலே அரசு அதிகாரிகள், போலிங் ஆபீசர்ஸ், அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பூத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு அதிகாரிகள் முன்னிலையிலே இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திலும் சிசிடிவி கேமராக்கள், அதே போன்று செல்போன் வைப்பதற்கான உரை, அதே போன்று குடிநீருக்கான ஏற்பாடுகள், ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் எப்படி வந்து வாக்குகளை செலுத்த வேண்டும், என்னென்ன ஆவணங்கள், 12 ஆவணங்கள் ஏற்கனவே ஆதார் அட்டை, அதே போன்று அவர்கள் இருக்கக்கூடிய ஓட்டுநர் உரிமம், வங்கிகளால் அனுமதிக்கப்பட்ட பாஸ் புத்தகம், அவருடைய புகைப்படங்கள் இருக்கக்கூடிய உள்ளிட்ட 12 ஆவணங்களை கொண்டு வந்து, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்களும் அவருடைய வாக்காளர் எண்ணை உறுதிப்படுத்திக் கொண்டு வாக்களிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தங்கள் தொகுதிக்கு எந்த சட்டமன்ற வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு வாக்குப்பதிவு ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக தமிழக மக்கள் தயாராகி வருகிறார்கள். 7 மணிக்கு தொடங்க உள்ள இந்த வாக்குப்பதிவுக்கு முன்பாக மாதிரி வாக்குப்பதிவு சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளியில் இன்றைக்கு முடிந்திருக்கிறது. 50 வாக்குகள் செலுத்தப்பட்டு முகவர்கள் மற்றும் தேர்தல் நடத்தக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலிங் ஆபீசர் முன்பாக 50 வாக்குகள் செலுத்தப்பட்டு முறையாக அது இருக்கிறதா என்பது பரிசோதனை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா. நிச்சயமாக ஜெயக்குமார், நீங்க சொன்னது போலவே 85 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தபால் வாக்குப்பதிவானது ஏற்கனவே நடைபெற்றுவிட்டது. தற்போது நீங்கள் முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கிறீர்கள், சென்னையுடைய தியாகராய நகரில் இருக்கிறீர்கள். அங்கு 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கும் பகுதியளவு பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கும் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தால்? கண்டிப்பாக மஞ்சுளா, அதாவது ஜனநாயக கடமையை ஆற்ற வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்தள மேடையிலே அவர்கள் 3 சக்கர வாகனங்களிலே வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த, அதாவது வாக்குப்பதிவு செய்யக்கூடிய இந்த 191 என்கிற அந்த பூத்திலே இருக்கிறோம். இங்கு 4 பூத்துக்கள் இருக்கிறது. நீங்கள் தற்போது பார்க்கலாம், மாற்றுத்திறனாளிகள் வந்து வாக்களிப்பதற்காக அந்த 3 சக்கர நாற்காலிகள் இங்கு தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உதவியாளர்களோடு வருகிற போது அவர்கள் அந்த நாற்காலியை கொண்டு சென்று அந்த சாய்தள மேடைகளாக இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த பகுதியில் வந்து வாக்களிப்பதற்காக சாய்தளமாக அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவர்கள் நேரடியாக வந்து இந்த பூத்தில் அவர்களுக்கான ஜனநாயக கடமையை ஆற்றலாம். அல்லது உதவியாளர்கள் தேவை என்றால் ஒரு உதவியாளர் இருப்பார். அந்த உதவியாளரை கொண்டும் அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றலாம். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கோடைக்காலம் என்பதால் மிகப்பெரிய அளவிலே வெயிலுடைய தாக்கம், உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு பூத்திற்கு முன்பாக குடிநீர் குடிப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குடிநீர் கேன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் கேன்களுக்கு பக்கத்திலே அவர்கள் குடிப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் முறையாக நடைபெற வேண்டும் என்பதற்காக, அதே போன்று பாதுகாப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பூத்துகளுக்கு முன்பாக இந்த வாக்குச்சாவடியில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்படுகிறது என்கிற அந்த விழிப்புணர்வு அந்த பதாகையோடு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று புகைப்பிடிப்பதற்கு தடை என்கிற அந்த அறிவிப்பு பதாகையும் ஒட்டப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடியுடைய எண் ஒட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 31 விதியின்படி தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு தேர்தல் நடக்கிறது. வாக்குச்சாவடியில் 191, ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி தியாகராய நகர் என்கிற அந்த
பள்ளியினுடைய பெயரோடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பூத்திலே 191 எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்கலாம். தியாகராய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு 133 மோதிலால் தெரு, அதே போன்று எண் 134 நர்மதா என்கிற அந்த அபார்ட்மெண்ட் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஸ்டீபால் அபார்ட்மெண்ட் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள், இவர்கள் அனைவருமே இந்த 191 வாக்களிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கே வரக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த பகுதியில் வருகிற போது ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் என்கிற நிலை ஒட்டப்பட்டிருக்கிறது. இருவருமே இந்த இடத்திலே வாக்களிக்க தகுதியானவர்கள், இருவருமே வந்து வாக்களிக்க வேண்டும் என்கிற அந்த அறிவிப்பு ஒட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று வேட்பாளர்களுடைய அந்த பெயர், அதே போன்று வேட்பாளருடைய புகைப்படம், அதாவது இந்த முறை பொறுத்தளவிற்கு வேட்பாளருடைய புகைப்படம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய குறிப்பாக வேட்பாளருடைய புகைப்படம், அதே போன்று அவர்களுக்கான சின்னம், அந்த வேட்பாளருடைய எண் ஆகியவை எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் இந்த பகுதியில் ஒட்டப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய விழிப்புணர்வு, வாக்காளருக்கான விழிப்புணர்வு அனைத்து ஒட்டப்பட்டு அதற்கான, அதாவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இங்கே வாக்கு செலுத்த வரக்கூடியவர்கள் என்னென்ன ஆதாரங்களை கொண்டு வந்து வாக்களிக்கலாம். அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை இல்லை என்றால் ஆதார் அட்டை, பாஸ்புக், டிரைவிங் லைசன்ஸ், அதே போன்று ஸ்மார்ட் கார்டு என்று சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள், அதே போன்று நம்ம பல்வேறு ஆவணங்கள் 12 ஆவணங்கள் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த 12 ஆவணங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஓய்வூதிய ஆவணம், அடையாள அட்டை, இந்திய கடவுச்சீட்டு, வருமான வரி, மருத்துவ காப்பீடு, இப்படி எது இருந்தாலும் கொண்டு வந்து வாக்கு செலுத்தலாம் என்கிற அந்த அறிவிப்பு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்க இருக்குது. தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியிலே மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்ததாக 7 மணிக்கு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது. மஞ்சளா.